என்னென்ன சொல்றீங்க? அசால்ட்டா மல்லிய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க? அவ என்ன தேங்காய் மூட்டையா இல்ல புளி மூட்டையா? என்னென்ன பொறுப்பில்லாம பேசுறீங்க? ராகுமா, நான் எப்படிமா பொறுப்பு இல்லாம பதில் சொல்லுவேன்? மல்லியை என் தங்கச்சியா நினைச்சுதான் அந்த வேலையெல்லாம் பண்றேன். நான் அப்படி நினைப்பேனா? ஏதோ கைய மீறி நடந்துருச்சுமா, தயவு செய்து புரிஞ்சுக்கோ. நான் எவ்வளவு போராடினேன் தெரியுமா? என்ன அடிச்சு போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன உங்களுக்கு தகவல் தெரிஞ்சதும் உடனே போலீஸ்க்கு போக வேண்டியதானே? நீங்க எதுக்கு 2 பேரும் தனியா போனீங்க? இப்ப அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. சினிமா கதையில பண்ற மாதிரி நடந்துக்காதீங்க, யதார்த்தமா நடந்துக்கங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றேன். ஒரு பொண்ணை கூட்டிட்டு போறப்பவாவது அப்படி நடந்துக்க வேண்டாமா? ராகு, இதெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்காத. நாம ஒரு தகவலை தேடி போறோம். ஒருத்தர் தகவலை சொல்றேன்னு சொல்றான், நம்பி போகத்தானே செய்வோம். ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா ஒருத்தர் திட்டிட்டு இருக்கிறதா நம்ம? இப்ப என்னென்ன ஆச்சு? இப்பவாவது போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இல்லையா? இங்க பாரு, இவ்வளவு நேரம் போலீஸோட சேர்ந்துதாமா அலைஞ்சிட்டு வந்திருக்கேன். ஐயோ, என்னென்ன இவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப அசால்ட்டா சொல்றீங்க? ஒரு பொண்ணை காணோங்கிறது சின்ன விஷயமா? எனக்கு நெஞ்செல்லாம் பதறுதுன்னு. இந்த விஷயம் மட்டும் அவ அண்ணனுக்கு தெரிஞ்சது என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ, என்ன வெட்டியே போட்டுருவாருன்னு. நாகு, நானே பதட்டத்துல இருக்கேன். ஏமா நீயும் என்ன பயமுறுத்துற? நான் பயமுறுத்தலன்னு உண்மை நிலவரத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்ப போலீஸ் என்னதான் சொல்றாங்க? அந்த மாரிங்கிறவன் தான் இந்த வேலையை பண்ணிருக்கான் நாகு. அவன் குடோனுக்கே நாங்க தேடி போனோம். ஆனா எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவன் போய் சொல்றான். அவனை கட்டி போட்டு தோலை உரிச்சா கண்டிப்பா மல்லி எங்க இருக்கான்னு சொல்லிடுவான். ஆனா போலீஸ்காரங்க அவனை தொடர்றதுக்கு தயங்குறாங்க. அவ்வளவு பெரிய பொறுக்கியா கேடு கெட்டவனா இருக்கான். அவனையே விசாரிக்கிறதுக்கு இவ்வளவு தயங்குறாங்க. நம்ம ஊரே அப்படிதாம்மா இருக்கு. எல்லா கெட்டவன் பின்னாடியும் ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் இருப்பான்ல. இவனுக்கு ஒண்ணுனா அவன் போன் பண்ணுவான். எப்படி விசாரிப்பாங்க அவங்களெல்லாம்? என்ன இந்த விஷயத்த விஜய் கிட்ட சொல்லிடுவோமா? விஜய் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவார்ல? தயவு செய்துமா அந்த மாதிரிலாம் சொல்லிடாதமா, மொத்த காரியமும் கெட்டு போயிடும். பாரு, ஒரு நாள் இரு, நான் தேடுறேன். அப்படி முடியலன்னா அதுக்கப்புறம் விஜய் கிட்ட சொல்லிக்கலாம். அண்ணே, ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்கங்கறத எப்படி நான் இவ்வளவு சாதாரணமா எடுத்துக்க முடியும்? எப்படி நான் இந்த ராத்திரி நான் நிம்மதியா தூங்க முடியும்? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குண்ணே. மா, இன்ஸ்பெக்டர் அந்த மாரியா ஃபாலோ பண்ண சொல்லிருக்காரு. அவன் மல்லியை எங்க வச்சிருந்தாலும் அது நாளைக்குள்ள தெரிஞ்சிரும். எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். நீ கொஞ்சம் தைரியமா இருமா, ப்ளீஸ்மா. அண்ணே, மல்லி கிடைச்சிட்டான்னா உடனே திரும்பி வந்துருங்க. அங்க இருக்கவே வேண்டாம். அந்த சுடரை பத்தி எதுவும் தெரியலனாலும் பரவாயில்ல. அவ எக்கேடோ கெட்டு போறா. நமக்கு நம்ம வீட்டு பொண்ணு பத்திரமா வந்தா போதும். அவங்க அண்ணனுக்கு என்ன சொல்லணும்னு பயந்து என்னால சாக முடியாதுன்னு. சரி சரி, நான் அப்படியே பண்ணிடுறேமா. சரியாமா? அண்ணே, இப்ப போனை வச்சிடுறேன். என்ன தகவல் கிடைச்சாலும் உடனே எனக்கு போன் பண்ணுங்க. சரிம்மா, சொல்றேம்மா. கட்டாயம் நான் உனக்கு சொல்றேம்மா. நல்லவேளை இந்த நாகு கட்டி ஏறி காதெடுத்துருவான்னு நினைச்சேன். என்னமோ விட்டுட்டா. அந்த மாரி என்ன வேற எங்கேயோ கொண்டு வந்து அடைச்சு வச்சுட்டானோ? என்ன இங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன என்ன பண்ண போறான்னு தெரியலையே. நான் இங்க இருக்க கூடாது. கொஞ்சம் அசந்தாலும் இந்த நரகத்திலேயே என் வாழ்க்கை முடிஞ்சிடும். ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? ஏய் என்ன? ஏய் என்ன? ஏப்பா, இந்த பொண்ணுக்கு என்ன அவசரமோ அந்த டேப்பை எடுத்து விடுப்பா. சும்மா என்னன்னு கேட்டா அந்த பொண்ணு எப்படி சொல்லும்? என்ன? ரெஸ்ட் ரூம் போணும். ஏய், அதெல்லாம் போக முடியாது. அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் போய்க்கலாம். பேசாம இரு. ஏய், ரெஸ்ட் ரூம் போணும்னு சொல்றேன். அறிவில்ல? ஏன்பா, உங்களை மீறி அந்த பொண்ணு ஓடிடும். அவுத்து விடுப்பா. பொண்ணுங்களை இப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணாதீங்க. இந்த பாவெல்லாம் உங்களை சும்மாவே விடாது. மச்சான், ஏற்கனவே மாறி என்ன இவ்வளவு பூ போல பாத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் அனுப்பலைன்னா டென்ஷன் ஆயிடுவாரு மச்சான். கட்ட அவுத்து விட்டுருவோம். சரி மச்சான். வா நட. ஓ, நேரா போனா ரைட்ல லாஸ்ட்ல இருக்கும் பாரு. சீக்கிரமா வா.
அம்மா, நான் அவனுங்களை அடிச்சு போட்டுட்டேன். அவனுங்க எந்திரிக்கவே மாட்டானுங்க. நீங்க எல்லாரும் வாங்க, இங்க இருந்து வெளியே போயிடலாம். வாங்க. அம்மா எங்களை பத்தி கவலைப்படாதம்மா, நீ போயிடுமா, நீ தப்பிச்சு போயிடு. நான் உங்களுக்காக தான் இதை பண்ணேன். இங்க அடிமையா இருக்கணும்னு யாருக்கும் எந்த தலையெழுத்தும் இல்ல. நீங்கெல்லாம் வாங்க, தப்பிச்சு போயிடுவோம். சீக்கிரமா வாங்க. அம்மாடி, நாங்க இவனுங்க கிட்ட ரொம்ப அடி வாங்கிட்டோம்மா. இவனுங்களுக்கு பணிஞ்சு பணிஞ்சு முதுகு கூனே விழுந்துருச்சுமா. இனிமே எங்களால தப்பிக்க முடியாதுமா. நீ போயிடுமா. கடைசி மூச்சு மட்டும்தான் இருந்தாலும் ஒரு ஆணோ பொண்ணோ தப்பிக்கணும்னு மட்டும்தான் நினைக்கணும். காலத்துக்கும் அடிமையா இருக்கணும்னு நினைக்கவே கூடாது. இவெல்லாம் ஒரு மனுஷனே இல்ல, கேடு கெட்டவன். எல்லாருமே வாங்க, தப்பிச்சு போயிடலாம். சீக்கிரமா வாங்க. அம்மாடி, உனக்கு இருக்கிற தைரியம் எங்களுக்கு இல்லம்மா. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுமா. எங்களுக்கு முதுகெலும்பே இல்ல. நீதான் வீரலட்சுமி. நீ இங்க இருக்காத, போயிடு தாயி. தாயி, நீ வெளிய போய் போலீஸ்காரங்கள கூட்டிட்டு வா. எங்களை காப்பாத்த முடிஞ்சா காப்பாத்து. அது வரைக்கும் எங்களை இப்படியே விட்டுருமா. நீ போயிருமா, போயிடுமா. போயிரு. அம்மா நீ போயிடுமா. போயிருமா. போலீஸ் யாரையாவது கூட்டிட்டு வா. போயிடு. போ தாயி. போன்னு சொல்றேன்ல, போமா. இங்க இருக்காத, போயிடு தாயே. போமா. கடவுளே, அந்த நரகத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். என்ன எங்கேயாவது பத்திரமான இடத்துல கொண்டு போய் சேர்த்து. நான் கூப்பிடவே. இவன் எங்க இருக்கா? தப்பிச்சாளா? ஏய், ஏய், நில்லு. ஏய், நில்லு. ஏய், ஏய். சொல்லு அன்பு. சார், அந்த மாறி போயிட்டு இருக்கான் சார். ஒரு பொண்ணை துரத்திட்டு போயிட்டு இருக்கான் சார். எந்த பக்கம் போறான்? சார், கூட்டரோட பக்கம் போயிட்டு இருக்கான் சார். சரி, அவனை அப்படியே ஃபாலோ பண்ணு. நாங்களும் உடனே அங்க சரிங்க சார். வந்துடுறோம். டிரைவர் வண்டி எடுப்பா. ஏய், ஏய், நில்லு. ஏய், நில்லு. ஏய், ஏய், நில்லு. இந்த பக்கம் தானே ஓடி வந்தான். எந்த பக்கம் போனான்னு தெரியலையே. ச்சே. ஓ. ஏய். எங்க தப்பிச்சு ஓடுற? இது என் ஊரு. என்ன மீறி இங்க இருந்து தப்பிச்சு போயிருவியா? நான் எத்தனை வருஷம் இந்த தொழில இருக்கேன். உன்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்களை நான் தூக்கிட்டு வந்திருப்பேன். ஒருத்தியாவது இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிருப்பாளா? நீ எங்க ஓடிக்கிட்டு இருக்க? இந்த பார், என்னோட நெட்வொர்க் ரொம்ப பெருசு. அவ்வளோ சீக்கிரம்லாம் இங்க இருந்து யாரும் தப்பிச்சிட முடியாது. முதல்ல வாய்க்குள்ள போனது ஏதாவது திரும்பி வருமா? அது மாதிரிதான் இதுவும். என் கையில சிக்கிட்டா எங்கேயும் போகவே முடியாது. உன்னை அடிக்க கூடாதுன்னு நினைச்சேன். இந்த மாரியவே இவ்வளவு ஓட விட்டல்ல. உன்னை என் ஆசை தீர அடிச்சு நொறுக்கிட்டு தான் பார்சல் பண்ண போறேன். அதனால 4 லட்சம் பணம் கம்மியானாலும் பரவாயில்ல. ஏய், ஏய், என்ன லோன் இல்லாம இங்க வந்து நிக்கிறீங்க? என்ன விஷயம்? ஓ, ஏன் எதிர்க்கே வந்து நிக்கிறீங்க? அவ்வளவு துளிர் விட்டு போச்சா உங்களுக்கு? வாங்கின அடியெல்லாம் பத்தலையோ? பயமெல்லாம் போயிடுச்சோ? என்ன எல்லாருக்கும் மறுபடியும் நான் சூடு வைக்கணுமா? நான் யாருன்னு தெரியும்ல?
என்னது இது பொருள் சொருவிடுவ சொருகி என்ன ஆ? சோறு போட்ட நன்றிலாம் மறந்துடுச்சா? மரியாதையா ஓடி போயிருங்க இல்ல தொலைச்சு உங்களை. சரி நன்றிய பத்தி நீ பேசுறியா? நன்றி எல்லாம் மனுஷங்களுக்கு இருக்குதுடா. அது ஒரு மனுஷனா இன்னொரு மனுஷனுக்கு காட்டுறது. உன்ன மாதிரி மிருகத்துக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? காலம் பூரா கை கட்டி நிப்ப நினைச்சியா? நாங்க தர்மம் எடுத்து கொடுக்கற பணத்துல வாழ்ற எச்ச நீ உனக்கு இவ்வளவு தைரியம் இருக்குன்னா உனக்கு தர்மம் போற எங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்குண்டா? இவ்வளவு திமிராய்ச்சு அவளுக்கு. அம்மாடி நீ போமா. இந்த பொறுக்கி பையனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ போ. இதால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதா? எல்லாத்துக்கும் நாங்க துணிஞ்சிட்டோமா. போமா. நீ சொன்ன வார்த்தை தான் எங்களை மாத்திருச்சுமா. கடைசி மூச்சு வரைக்கும் தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணுன்னு சொன்னல, எங்களுக்கு தைரியம் வந்துருச்சுமா. நீ போமா. நீ போமா. நீ போமா. நீ போமா. போமா. சரி நீ போமா. நீ போமா. பத்திரமா போ. இவனை நாங்க பாத்துக்கிறோம். கேடு கட்டவன. வாங்க, வாங்க, நம்ம போயிடலாம், வாங்க. போமா. போயிடலாம். சார் அன்பு மாறி இந்த பக்கம் சார் இந்த பக்கம் தான் சார் போனா. அந்த பொண்ணு இந்த பக்கம் தான் சார் டக்குனு ஏறி போச்சு. உட்காரு கார் தான். சார் இவனை யாரோ அடிச்சு போட்டு போயிருக்காங்க சார். சார் இவன் எவ்வளவு பெரிய ரவுடி சார். இவனே அடிச்சு போட்டு சார் போயிருக்காங்க. அப்ப மல்லி மல்லி உயிர் இருக்கு, ஆனா அந்த பொண்ணை காணோமே. சார் அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. சார். போங்க அந்த பக்கம் போய் கேட்டு பாருங்க. சார் அந்த பொண்ணை சார், அந்த காணோம் பொண்ணு சார். அங்கேயும் காணும் சார். அந்த பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே. சரி, இவனை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓகே வாங்க. சார். ஏய், பாத்து. ஏய். ரோட்ல யாரையுமே காணுமே. எந்த பக்கம் போனா என்ன வரும்னே தெரியலையே. யாராவது வந்தா ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா யாரையும் காணோம். கடவுளே, யாரையாவது அனுப்பி வை. என்னாச்சுமா? அண்ணே, இங்க போலீஸ் ஸ்டேஷன் எங்கண்ணே இருக்கு? அது ரொம்ப தூரம் போனோமா? என்ன விஷயம்? அண்ணே, எனக்கு ஒரு ஆபத்து. ரவுடிங்க என்ன கடத்திட்டாங்க. நான் தப்பிச்சு ஓடி வரேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணனும். எனக்கு உங்க போன் தரீங்களா? என்னம்மா அது? எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து வர, உனக்கு உதவி செய்யாமலையா? இந்தம்மா போனு. இந்தம்மா பேசுங்க. அண்ணே, பாஸ்வேர்ட் கேக்குது. 1 2 3 4 தாமா. ஏன் போட்டோ எப்படி உங்ககிட்ட இருக்கு? ஏய், மாறிக்கிட்ட இருந்து தான் தப்பிச்சு வர. மாறிக்கிட்ட இருந்து தப்பிச்சு வரனா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப. தேவர், இது எங்க ஏரியா? உன்னை தப்பிக்க விட்டுருமா? நீ அவன் கூட சேர்ந்து பொறுக்கிதானா? பொறுமுக்குங்களா? உங்களுக்கு எல்லாம் சாவே வராதடா?
தூங்கணும், ஓகேவா? என்ன வெண்பா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மல்லிமா இன்னைக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னீங்களே டாடா, எனக்கு மல்லிமா பக்கத்துல இருந்தா தூக்கம் வராது. அதான் மல்லிமா பக்கத்துல இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி, அதான் டாடா இருக்கலாம் வெண்பா, அப்புறம் என்ன? ஆனா மல்லிமா வேற டாடா. மல்லிமா கட்டி பிடிச்சுப்பாங்க, கதை சொல்லுவாங்க. நான் ஸ்கூல்ல நடந்ததெல்லாம் மல்லிமாட்ட சொல்லுவேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கும் டாடா. சரி, டாடா கதை சொல்லவா? கதை வேண்டாம் டாடா. அப்போ என்னதான் வேணும் வெண்பா? இப்ப போய் மல்லிமா கூட்டிட்டு வந்துடுவோமா? மல்லியம்மா கோயிலுக்கு போயிருக்காங்கல்ல வெண்பா, அவங்க தான் ஊர்லயே இல்லையே, அப்புறம் எப்படி கூட்டிட்டு வர முடியும்? ஏன் இப்படி திடீர்னு கோயிலுக்கு போயிட்டாங்க? போன்ல கூட சரியா பேசல. என்கிட்ட பேசாம மல்லிமா இருக்கவே மாட்டாங்க டாடா. நீங்க மல்லிமாக்கு கால் பண்ணுங்க. நாட் ரீச்சபிள்னு வருது வெண்பா. ஒருவேளை மல்லியம்மா கோயிலுக்குள்ள இருக்காங்க போல. ராத்திரி கோயில் திறந்திருக்குமா டாடா? இப்படி எல்லாம் எப்பவுமே மல்லிமா நாட் ரீச்சபிள்ல போனை வச்சிருக்கவே மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு டாடா. நீ எனக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. மல்லியம்மா கோயில்ல இருந்து வந்த உடனே நான் போய் கூட்டிட்டு வரேன், சரியா? சரி டாடா. சரி, நீ படுத்துக்கோ. படுத்துக்கோ, தூங்கு. நீயும் தூங்கு. மல்லி, நீ உன் போன் எடுக்காம நாட் ரீச்சபிள்ல வச்சிருக்கனா, நீ நிச்சயம் என் மேல ரொம்ப கோவமா இருக்கன்னு புரியுது. நான் ரொம்ப தப்பா நடந்துகிட்டேனா மல்லி? உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேனா? ப்ளீஸ் என்னை வெறுத்துறாத மல்லி. ஒரு நாள் தானே நான் உன்னை பிரிஞ்சிருக்கேன். அதுவே எனக்கு எப்படி வலியா இருக்கு தெரியுமா? என்னால ஒரு இடத்துல உட்கார முடியல, நிக்க முடியல, ஏன் தூங்க கூட முடியல. ஒரு செடியை வேரோட பறிக்கிற மாதிரி, என் இதயத்தை யாரோ பறிச்சுட்டு போன மாதிரி மனசு ரொம்ப பெருமையா இருக்கு மல்லி. எல்லாரோடையும் தான் சேர்ந்து இருக்கேன், ஆனா யாரோடையும் ஒட்ட முடியாம ரொம்ப தனியா இருக்க மல்லி. இந்த வீட்டோட ஒவ்வொரு இடமும் நீயும் நானும் உட்கார்ந்து பேசின விஷயத்த எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு பொருளும் நாம சந்தோஷமா இருந்தோம்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. மல்லி, உன்னோட நான் இருந்த நாள் தான் என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நாள். அத என்னால எப்பவும் மறக்கவே முடியாது. வெண்பா குழந்தை உன்னை பிரிஞ்சு இருக்கிற வலிய என்கிட்ட சொல்லிட்டா. ஆனா நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? எனக்கு இருக்கிறதெல்லாம் நீ மட்டும்தான் மல்லி. என் கூடயும் நீ மட்டும்தான் இருக்க, என் மனசுலயும் நீ மட்டும்தான் இருக்க. ப்ளீஸ் வந்துரு மல்லி. சார்,
அவங்கள நல்லா தெரியும்ல, கரெக்டா பார்த்து சொல்லுங்க. பாத்துக்கிட்டே வாங்க கொஞ்சம். சரி சார், பார்த்துக்கிட்டே வரேன் சார். காலையில இருந்து நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம், இன்னும் காணலையே சார். ரொம்ப பதட்டமா இருக்கு சார். மல்லி கோணுன்னா நான் என்ன சார் பண்றது? மல்லி இல்லாம போனா என்ன நடக்குமோ தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.